பிராட்வே பேருந்து நிலையத்தை வணிக வளாகங்களுடன் மாற்ற போக்குவரத்து முனையமாக மாற்ற திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. சென்னையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை வணிக வளாகங்களுடன் கூடிய போக்குவரத்து முனையமாக மாற்றும் திட்டத்திற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். குறிப்பாக முதல் முறையாக சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகளையும் இணைக்கக்கூடிய வகையில் 12 மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையங்களை அமைக்கும் பணியை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட 2 பேருந்து நிலையங்களை புதுப்பிக்க மெட்ரோ நிர்வாகம் சார்பில் திட்ட அறிக்கையை தயார் செய்யப்பட்டும் டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தை 900 கோடி செலவில் 21 மாடிகள் வணிக வளாகத்துடன் இந்த கொண்ட பேருந்து நிலையமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக இதற்குள்ள தகவல் என்பது வெளிவந்திருந்தது. அந்த வகையில் தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி அதனுடைய கீழ்த்தளத்தில் 53, அதே போல தரைத்தளத்தில் இருந்து 44 பேருந்துகளும், அடுத்த 2 தளங்களில் 2 மற்றும் 4 சக்கர பார்க்கிங் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த தளங்கள் வணிக அமைப்பதற்கான முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்டுமான பணிக்கான திட்ட அறிக்கையை தயார் செய்யக்கூடிய அந்த திட்ட அறிக்கையும் மெட்ரோ ரயில் நிறுவனம் தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.